வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குக் வித் கொமாலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தந்தூரி மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. ஆனால் இதோட டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இதோட மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 டீஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். தண்டு கொஞ்சம் நீளமாக இருந்தால் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. குட்டி குட்டி தண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கோட் பண்ணிடலாம். எல்லா சைடும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா ஒட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நம்ம பனியார சட்டியிலேயே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா குழியிலையும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த மஷ்ரூமை ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். இதில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒவ்வொரு மஷ்ரூமாக சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இதோட கீழ் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடும். அப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். எல்லா சைடும் குக் ஆகுற மாதிரி இதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மஷ்ரூம்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பனியார சட்டிக்கு கிச்சனு மூடி இருந்துச்சுன்னா அதிலே பண்ணலாம். ஏன்டா அதுக்கு மூடி இல்லை, அதனால் தனியாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதோட ஹோலை நான் அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா புகை வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம கறி துண்டை போட போகிறோம். சுற்றி நான் ஃப்ரை பண்ண மஷ்ரூம்ஸ் வச்சுக்கிறேன். இப்போது கறி துண்டை நல்லா ஹீட் பண்ணிட்டு இது நடுவில் வச்சுருங்க. அது மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அடுப்பெல்லாம் எதுவுமே ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். வெறுமனே நம்ம ஸ்மோக் எஃபெக்ட்காக இது வைக்கிறோம். இப்போ இது ரெடியாக இருக்குது. நிஜமாலே அந்த கறி துண்டு வச்சதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ஒரு தந்தூரி அடுப்பில் வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.